தமிழ் கடவுள் முருகர் வந்து காப்பாற்றிய இரவு. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அருண்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் அவனுக்கு வேலை இல்லை, காசு இல்லை, வீட்டில் தினமும் பிரச்சனை. ஒரு நாள் இரவு மழை கொட்டி கொண்டே இருந்தது. அருண் மனசு உடைஞ்சு, முருகா, நீ இருந்தா எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு அழுதான். அந்த இரவு 12 மணிக்கு அவன் வீட்டுக்கு வெளியே ஒரு கோவில் மணி சத்தம் கேட்டது. ஆனால் அந்த ஊரில் அந்த நேரத்தில் எந்த கோவிலும் திறந்து இருக்காது. அருண் பயந்து வெளியே போனான். தூரத்தில் ஒரு வயதான சாமியார் நின்றிருந்தார். கையில் வேல், நெற்றியில் திருநீர். அவர் மெதுவாக சொன்னார், காலை எழுந்து பழைய மலைக்கோவிலுக்கு வா, உன் வாழ்க்கையே மாறும் என்றார். அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நொடியிலேயே மறைஞ்சி போனார். அதை பார்த்து ரொம்ப பயத்தில் அருண் அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த நாள் அந்த சாமியார் சொன்னது போல அருண் அந்த மலைக்கோவிலுக்கு போனான். அங்கு ஒரு பூசாரி இருந்தார். அவர்கிட்ட நேற்று இரவு நடந்ததெல்லாம் சொன்னான். அப்போ அவர் சொன்னார், நேற்று உனக்கு வீட்டுக்கு வந்தது வேறு யாரும் இல்லை, அந்த கடவுள் தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அவன் ஒரு ஷாக் ஆன உடனே, முருகப்பெருமானே, இந்த முருகப்பெருமானின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கலங்கி நீங்க முருகப்பெருமான நாளுக்கு பிறகு அருள் கமெண்ட்ல வேலை கிடைத்தது அப்படின்னு சந்தோஷம் திரும்பியது, இன்னும் பணம் நிறைய கதைகளுக்கு எல்லாம் நம்மளோட நினைச்சது எல்லாமே நல்லபடியா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கடவுள் ஒருத்தர் நினைச்சா வாழ்க்கையில எதனால மாற்ற முடியும்னு அந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கூட அந்த கிராமத்துல மனசார முருகனை நினச்சா அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு நம்புகிறாங்க.